அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெண் கவுன்சிலரை அங்கே இருக்க திமுகவினர் சேர்ந்து வந்து அந்தடி அடிக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி இருந்து முதுகில் இப்படி வந்து அடிக்கிறார். சட்டுன்னு வந்து சவுண்ட் கேட்குது. ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை வந்து இப்படி இப்படி அடிக்கிறாரு. அதுவும் பொது இடத்துல அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுமே வந்து அந்த பெண் கவுன்சிலர், அவங்க வந்து ஒரு கவுன்சிலருங்க, மக்கள் பிரதிநிதி சாந்தி முருகன் அப்படிங்கிறவங்க, அவங்கள வந்து அங்கே இருக்க திமுகவினர் வந்து அடிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு ஆம்பளை திமுக ஊபி வந்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து தாக்குறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி மேயரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறனால கவுன்சிலர்லாம் வந்து வர வச்சுருக்காங்க. KN நேரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மதுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசியிருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாந்தி எந்திரிச்சு இந்த மாதிரி நான் வந்து கட்சிக்கு 50 வருஷமாக வந்து உழைச்சிருக்கேன், எனக்கு உரிய பதவி வந்து கிடைக்கல, இப்படி கட்சிக்காக உழைச்சவங்களுக்காக நீங்கள் வந்து பதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன சும்மாவா, நான் வந்து கோடிக்கணக்காக கட்சிக்கு வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு பதவி கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்களாம். கட்சியில் வந்து 50 வருஷமாக வந்து இருக்காங்களாம்மா. 50 வருஷமாக குடும்பமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பமாக இருப்பாங்களா. அப்படி உழைச்சவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஜனநாயக ரீதியாக வந்து நேருட்ட வந்து சொல்கிறாங்க. நேரு வந்து சரிம்மா நான் வந்து சாப்பிட்டு வந்து பதில் சொல்கிறேன், மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆட்கள்லாம் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாந்தி வந்து இந்த மாதிரி நான் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. திமுக வந்து சமூக நீதி வந்து பேசும், பெண்கள் உரிமை வந்து பேசும். அதான் இவங்க வந்து யாருன்னா அந்த பெண் ரெப்ரஸன்டேட்டிவ், மக்களோட பிரதிநிதி, ஒரு பெண்ணாக இருக்க அந்த பெண்ணே வந்து தாக்குறாங்க. அப்போ திமுக ஓட்டு போட்ட பெண்கள்லாம் வந்து வெக்கி தலைகுடியணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கா. இன்னொரு பக்கம் அந்த திமுகவோட ஊபியெல்லாம் இருக்காங்களா, 200 ஊபி இந்த இணையதளத்தில் எழுதுவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து வெக்கமான சூடு சொரணம் எதுக்குமே இல்லையாடா கேட்கணும். ஏன்னா அண்ணன் சீமானை வந்து அக்கா காளியம்மாவை வந்து பிசுறுன்ட்டார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவர் வந்து பேசினதை, ஃபோனில் பேசினதை ஒட்டு கேட்டு அதை எடுத்து வெளியேட்டு பிசுறுட்டான்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து பேசினேன். அண்ணன் சீமான் வந்து ஒரு சரியான தலைவரே கிடையாது, அவர் வந்து அப்படி இப்படி சொன்னீங்களே. அப்போ இது காரணம் வந்து ஐயா ஸ்டாலின் தானே. ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸ்டாலின் கீழே தானே இவங்க வந்து கவுன்சிலராக இருக்காங்க, திமுக தானே அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து கொச்சையாக நம்ம வந்து பேச முடியுமா? ஸ்டாலின் வந்து சரியான ஒரு நிர்வாகத்திறமை இல்லாத அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? ஆனால் அவங்க வந்து பேசுவாங்க. சரிடா, நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே கொந்தளிக்கிறீங்க. பிரச்சனை கூட இல்லை, ஒரு சாதாரண விஷயம்னா கொந்தளிக்கிறீங்க. அந்த பெண்ணை வந்து சீமானோட அதிகமாக வளர்ந்துட்டாங்க, அதனால தான் சீமான் இப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கட்சிடா திமுகவுடைய பெண் கவுன்சிலரே வந்து தாக்க போயிருக்காங்கடா, வாயை துறங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து இந்த ட்ரைப்ஸ் கரிகாலை அவெல்லாம் வந்துட்டு அண்ணன் சீமான் வந்து வாடா போடா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவான். அதே மாதிரி இந்த யூடியூப் போட்டஸ் மானங்கட்ட மைனர் வந்துட்டு வேறு ஏதோ மைனர்னா தெரியுங்களையா, பல பெண்களை வந்து ஏமாத்துறவன் தான் மைனர்பாங்க. அதே மாதிரி இவனும் அந்த மாதிரி இருப்பானா என்னன்னு தெரில, எதுக்கு அந்த பேரை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தெரில. அக்குமுறை வந்து திமுக தாங்க அதிகமாக இருக்குது. சாதி ரீதியாக ஒரு பக்கம் திமுக அடக்குவாங்க. இந்த மாதிரி பெண்கள்னாலே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. பொது மேடையில் வந்து அடிப்பாங்க, ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. நேராக ஓடி வந்துடுவாங்க சீமான் 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 சீமான்னு. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்க வந்து பெண்களை நீங்கள் வந்து பாருங்கடா, அதுக்கப்புறம் எங்கள் கட்சியை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி மாதிரி. ஏன்னா ஒரு பெண் கவுன்சிலை வந்து அடிச்சிருக்கீங்கடா, பெண் கவுன்சிலை வந்து தாக்கியிருக்காங்க. இது எங்கே நடக்கும், எந்த கட்சியில் நடக்கும்? இதே ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியில் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்நேரம் முக்காட்டை போட்டு 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 வீடியோ போட்டு போட்டு அழுது கட்சி அப்படி இப்படி சீமான் அப்படி இப்படி சொல்லி பேசியிருப்பீங்களே. இதுக்கு நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் ஒரு வீடியோ போடுங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.